என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிஸ்க் வேண்டாம் சார், நான் என்ன சொல்கிறது, கொஞ்சமாக சேமித்து வச்சுருக்கேன், அதை நான் போட்டு பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஈக்விட்டிஸ். ஷேர்ஸில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுல எப்போவுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கம்பெனியை பற்றியும் நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன ஆகுன்றது தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஷேர்ஸ் இஸ் அ சேஃபர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் இஸ் அ வெரி பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் ட்ரேடிங். இப்போ ஆப்ஷன்னா சார் நேக்கட் ஆப்ஷன் எடுத்தால் எல்லாமே கரைஞ்சி போயிடுது, எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம். ஆப்ஷன்னா வெறும் கால் பை புட்டு பை மட்டும் தான், இல்லை ரைட்டிங்னா ஒன்லி ரைட்டிங் மட்டும் தான் நம்ம செல்லிங் போடலான்ட்டு. யூ கேன் மேக் இட் அஸ் அ ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ்ன்றது என்னன்னா, இட்ஸ் லைக் அன் இன்சூரன்ஸ். இந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு ஆப்ஷன்றது இன்சூரன்ஸ் எதுக்குன்னா, ஒரு அண்டர்லைங் அசட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ் தான் ஆப்ஷன்ஸு. இப்போ அண்டர்லைங் அசட் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ஸ் தான். அப்போ இந்த ஷேர்ஸையும் ஆப்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஸ்க்கும் கம்மியாகும். அதே டைமில் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். எப்படின்னா, இப்போ நீங்கள் லட்சம் ஒரு 1 லட்சம் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னா, அந்த 1 லட்சத்துக்கு ஷேர் வாங்குறீங்கன்னா ஒரு 5000மோ 3000மோ கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்தாலும் மொத்த அமௌண்ட்டுமே லாஸ் ஆகாது. அந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஷேர்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் காம்பினேஷன் இஸ் குட் ஃபார் இன்வெஸ்ட்.